வாங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு ஒரு சின்ன விலாக் எடுத்துருக்கிறேன், பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, பூரியும் பட்டாணி கிரேவிங்க. அந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, 2 வெங்காயம், 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 2 தக்காளி, ஒரு 4-5 பூண்டு, ஒரு இஞ்சி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. போட்டு வதக்கி பட்டாணி எப்பவும் போல் நம்ம ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்குறோம். அதை ஒரு கரண்டி எடுத்து இதில் போடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும் என்ன கிரேவின்னு. இதெல்லாம் வந்து செப்பு பண்ணுற மாதிரி தான் நம்மளும் பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நல்லா இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா இதுதான் டேஸ்ட்டுன்னு சொல்லிடலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு அது கூட காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அடுத்தது சர்க்கரை. அவங்க ஏதோ க்ரீம் ஏதோ ஊற்றுவாங்க ஹோட்டலில், நம்ம சுகரை போடலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. இதில் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் நம்மளுக்கு வரும். கஸ்தூரி மேத்தி என்கிட்ட இல்லை, பரவாயில்ல. இது எல்லாம் போட்டுட்டு அடுத்தது நம்ம வேக வச்ச பட்டாணியை அந்த வேக வச்ச தண்ணியோடு, அந்த தண்ணி வடிச்சிடாதீங்க, சத்து பூரா அதில் போயிடும். அப்படியே தண்ணியோடு ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கிரேவி ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சதுக்கப்புறம் அவங்க போடுவாங்க பட்ரு, நம்ம போடலாம், நெய் இருக்குது வீட்டில், அதை போட்டு 2 ஸ்பூனு போட்டு அப்படியே அது நம்ம எதில் எடுத்து வைக்கிறோமோ அதில் மூடி வச்சுருங்க. அப்படியே நெய்யை ஊற்றி கலக்காதீங்க, அப்படியே மூடி வச்சுருங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது பூரிக்கு ஒன்றும் கிடையாதுங்க, அவங்கள மாதிரியே நம்ம இதுக்கு வந்து சோளா பூரி செய்யலாம். மைதா மாவில் சர்க்கரை தயிரும் போட்டு பிணையலாம். நான் நார்மல் பூரி தான் செஞ்சுக்கிறேன், கோதுமை மாவில். அதில் இத்தினோண்டு தயிர் ஊற்றி உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு காலையில் 6 மணிக்கு பிசைஞ்சு 8 மணிக்கு போட்ட இது அவ்வளோதானுங்க. ஹோட்டல் ஸ்டைல், என்ன ஹோட்டல் நம்ம பார்த்து செய்கிறத எல்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நேற்று வச்ச பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். என்ன தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாப்பிட்டாலும் அந்த பழைய சாப்பாடு நம்மளுக்கு செமையாக இருக்குது. காலையில் இது சாப்பிடையில அது கொஞ்சம் வச்சு சாப்பிடையில நல்லா இருக்குது, அதனால் அது கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருங்க. பாய்.